Today we are going to discuss the third exercise problem. Okay, what is the problem? What is the question? Define the following terms: mole fraction, molarity, and mass percentage. Okay, so இந்த நாலு terms வந்து very important. Okay, நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணி the mole concept grade 11ல ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து நமக்கு mole concept is very important for the entrance exam. Okay, அப்புறம் சொல்யூஷன் சாப்டர் நமக்கு என்னன்னா இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து கால்குலேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து நிறைய வரும். அந்த எல்லா கால்குலேஷனுக்குமே இதான் நமக்கு வந்து பேசிக் டேம். ஓகே, இந்த மோலாரிட்டி அப்புறம் மோல் ஃபிராக்ஷன். நமக்கு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா, அதில் ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? மோல் ஃபிராக்ஷன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்புறம் மாஸ் பர்சன்டேஜ், இந்த மோலாரிட்டி மோல் ஃபிராக்ஷன் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக் டேட்டா வந்து நமக்கு வந்து மாஸ் பர்சன்டேஜ் மூலமாக தான் கொடுப்பாங்க. ஓகே, 20% ஆஃப் NaCl, 20% ஆஃப் மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் NaOH. அப்போ அந்த மாஸ் பர்சன்டேஜ் நமக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். அதனால தான் நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல வந்து நமக்கு வந்து என்னென்ன ஷார்ட்கட்ஸ் வந்து இருக்குது, என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ன்றது நமக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன வரும்னா மோல் ஃபிராக்ஷன். மோல் ஃபிராக்ஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நமக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸை கொஞ்சம் பெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இதுல வந்து கொஞ்சம் ட்ரா பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. எக்ஸை கொஞ்சம் பெண்ட் பண்ணி கொடுப்பாங்க, ஷைன்னு பேர் சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணா சிம்பிளா இருக்கிறதுக்காக நம்ம வந்து எக்ஸ்னே நமக்கு வந்து டினோட் பண்ணிடுவோம். ஓகேவா, அது சிம்பிள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்க லைட்டா வந்து பெண்ட் ஆயிருக்கும். இந்த எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா வந்து பெண்ட் ஆயிருக்கும். பெண்ட் ஆகி நமக்கு வந்து இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், ஜென்ரலாக ஷைன் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நமக்கு வந்து பண்ணால் இது சொல்யூஷன் சாப்டர் வந்து வருது. சொல்யூஷன் சாப்டர் நம்ம என்ன பண்ண போகிறோம், பைனரி சொல்யூஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 காம்பவுண்ட் சிஸ்டம் இருக்குது, 3 காம்பவுண்ட் சிஸ்டம் இருக்குது, 4 காம்பவுண்ட் சிஸ்டம் இருக்குது, 5 காம்பவுண்ட் சிஸ்டம்லாம் இருக்குது. ஆனால் நமக்கு கொடுக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 காம்பவுண்ட் சிஸ்டம் தான். ஒரு சால்வெண்ட் அது ஒரு சொல்யூட் வந்து இருக்கும். அது நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம், ஒன்று ஏன்னு வச்சுக்கலாம், ஒன்று பின்னு வச்சுக்கலாம், இல்லை ஒன்றுன்னு வச்சுக்கலாம், இல்லை நம்ம 2ன்னு வந்து வச்சுக்கலாம். எப்பவுமே ஏன்றது சால்வெண்ட்டை மென்ஷன் பண்ணுவாங்க, பின்றது நமக்கு என்ன சொல்யூட் வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா, அப்போ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ டிவைட் பை டோட்டல் மோல்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, மோல்ஸ் ஆஃப் ஏ பிளஸ் வந்து மோல்ஸ் ஆஃப் பி தான் நமக்கு வந்து மோல் ஃபிராக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. மோல்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது நமக்கு வந்து தெரியும் இல்லையா. now given mass divided by molecular mass போட்டா நமக்கு வந்து மோல்ஸ் வந்து கிடைச்சிடும். அப்போ இந்த மோல் ஃபிராக்ஷன் நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பைனரி சிஸ்டம்னா நமக்கு என்ன இருக்குது, ரெண்டு காம்பவுண்ட் தான், ஏ இருக்குது அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பி வந்து இருக்குது. அப்போ ரெண்டு காம்பவுண்ட் சிஸ்டம் இருக்கும்போது XA plus XB நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு 1 தான் வரும். ஓகேவா, நீங்க இது XAவையும் XB நீங்க ஆட் பண்ணா கண்டிப்பா நமக்கு என்ன தான் வரும், 1 தான் வரும். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏவும் பியும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏவை கண்டுபிடிச்சிட்டு பி கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த வேல்யூ 1ல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா you will get that value. அப்போ இது வந்து நமக்கு ஒரு ஷார்ட்கட். XBக்கு வந்து நமக்கு தனியா கண்டுபிடிக்க தேவை கிடையாது. இப்போ XB நமக்கு மறுபடியும் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், XB which is equal to NB divided by NA plus NB வந்து நம்ம கொடுக்கணும் இல்லையா. அது நம்ம வந்து இந்த கால்குலேஷன் போட தேவை கிடையாது. மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 1ல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா XB வந்து கண்டுபிடிச்சிடும். இது நமக்கு வந்து சால்வ் பண்றதுக்கான நேரத்தை வந்து நமக்கு வந்து மிச்சப்படுத்தும். ஓகேவா, இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன டீச் பண்ணியிருந்தேன், மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஏவும் மோல் ஃபிராக்ஷன் பியும் ஆட் பண்ணா நமக்கு வந்து 1 வந்து சொன்னேன் இல்லையா. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மோல்ஸ் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிப்பாங்க. மோல்ஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டு மோல்ஸ் ஆஃப் ஏவும் மோல்ஸ் ஆஃப் பியும் ஆட் பண்ணா நமக்கு வந்து 1 வரும்னு சொல்லிட்டு அப்போ மோல்ஸ் ஆஃப் பி கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணிடுவாங்க 1 மைனஸ் NA வந்து போட்டுருவாங்க. இது வந்து தப்பு. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோல் ஃபிராக்ஷன் தான் நான் சொல்லி கொடுத்துருப்பேன், ஆனால் மோல்ஸ் வந்து பண்ணிடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ NAன்றது வந்து சில பேர் என்ன பண்ணால் சொல்யூட்டுக்கு வந்து முதல்ல கண்டுபிடிப்பாங்க. சொல்யூட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 90% 0 பாயிண்ட் சம்திங்கில் தான் வரும். 0.07 0.1 0.2 வரும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மோல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து நமக்கு வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது வந்து தப்பு. இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க. நான் சொல்லி கொடுக்கும்போது சார் அது எப்படி சார் இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவாங்களான்னு உங்களுக்கு தோணும், ஆனால் நீங்களே வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய அந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்றாங்க. ஓகேவா, நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருந்துங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னா மோல் ஃபிராக்ஷன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா மோலாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ வாட் இஸ் த மோலாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் எம். ஓகேவா, நீங்க மோலாலிட்டிக்கும் நீங்க வந்து டிஃபரன்ஸ் வந்து நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அப்போ மோலாலிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா மோலாலிட்டி நமக்கு என்ன ஸ்மால் எம்ல வந்து நமக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்மால் எம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மோலால் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ மோலால் சொல்யூஷனும் நமக்கு வந்து சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஓகேவா, சம்டைம்ஸ் வந்து மோலால் சொல்யூஷனால் இதான் நமக்கு வந்து மீனிங். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணால் மோலாரிட்டி MALARITY. இதுக்கும் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் இல்லையா. அப்போ இது வந்து கேபிட்டல் எம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இதுக்கு இன்னொரு நேம் என்ன பார்த்தீங்கன்னா மோலார் சொல்யூஷன் வந்து சொல்லுவாங்க, LAR மோலார் சொல்யூஷன் சொல்லுவாங்க. அப்போ ரெண்டுமே நமக்கு வந்து ஒரே மீனிங் தான். அப்போ மோலார் சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா என்னன்னு தெரியுதுன்னு முடிக்கக்கூடாது. ஓகேவா, மோலாரிட்டி மோலார் சொல்யூஷன் எல்லாமே வந்து அதோட அனதர் நேம் தான்.
இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸ்மால் எம் மோலாலிட்டிக்கு நமக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கேஜி வந்து நமக்கு வந்து கொடுக்கணும். இதில் என்ன பண்ணணும், இதில் சால்வெண்ட்டை மட்டும் தான் நமக்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் வந்து நமக்கு என்ன பண்ணணும், கேஜியில் வந்து நமக்கு வந்து கொடுக்கணும். அப்போ கேபிட்டல் எம் வந்து என்னது, மோலாரிட்டி நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். நியூமரேட்டர் வந்து நமக்கு வந்து சேம் தான். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை நமக்கு என்ன வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ல வந்து இருக்கும். ஓகே, வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ல வந்து இருக்கும். வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர் வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகே, லிட்டர் வந்து நமக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இதான் நமக்கு வந்து மோலாரிட்டிக்கும் உள்ள நமக்கு வந்து டிஃப்ரெண்ட். அப்போ இங்கே நமக்கு எதுக்கு பார்த்தீங்கன்னா மோலாரிட்டி நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், மோலாரிட்டி எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிபெண்டன்ட். ஓகே, நம்ம எங்கெங்கெல்லாம் டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகுதோ, ஓகே, ஸோ எங்கெங்கெல்லாம் டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகுதோ அங்கே வந்து நம்ம இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணுற இடத்துல நீங்கள் இதை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து மாறிட்டே இருக்கும், எக்ஸாக்ட் வேல்யூ வந்து கிடையாது. எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து டெம்பரேச்சர் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே வந்து இதை யூஸ் பண்ணணும். டெம்பரேச்சர் வந்து இன்வால்வ் ஆகாத இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எது வந்து டெம்பரேச்சர் டிபெண்டன்ட், எது வந்து டெம்பரேச்சர் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு கேட்பாங்க. மோலாரிட்டி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோலாரிட்டி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மாலிட்டின்னு ஒரு கான்சன்ட்ரேஷன் டேம் வந்து இருக்குது இல்லையா. அப்போ நார்மாலிட்டி ரெண்டுமே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிபெண்டன்ட். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்னன்னா மோலாரிட்டி அண்ட் நார்மாலிட்டி நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இதை நோட் பண்ணி வச்சுங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மோல் ஃப்ராக்ஷனோ மோலாலிட்டியோ மாஸ் பர்சன்டேஜோ நமக்கு என்ன ஆகாது, டெம்பரேச்சரை பொறுத்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. இது வந்து நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்போ மோலாரிட்டி பற்றி நமக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் வந்து இதுதான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மாஸ் பர்சன்டேஜ். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா மாஸ் பர்சன்டேஜ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா மாஸ் பர்சன்டேஜ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ மாஸ் பர்சன்டேஜ் நீங்க தெரிஞ்சுக்கும் போது நீங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். இது வந்து 3 டைப் வந்து இருக்குது. ஓகே, என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் பர்சன்டேஜ் இருக்குது, அப்புறம் என்ன பண்ணா மாஸ் பர்சன்டேஜ். ஓகே, மாஸ் பர்சன்டேஜ் இருக்குது, வால்யூம் பர்சன்டேஜ் வந்து இருக்குது, அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் வந்து இருக்குது. இந்த 3 வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த 3மே நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா இல் பி மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஆனால் நமக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 90% பார்த்தீங்கன்னா மாஸ் பர்சன்டேஜ் தான் கொடுப்பாங்க. ஓகேவா, கொஞ்சம் ரேராக மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் நமக்கு வந்து கொடுப்பாங்க. வால்யூம் பர்சன்டேஜ் கொடுக்குறது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஏன்னா நமக்கு இது மேக்ஸிமம் என்ன கேட்பாங்க, மாஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுங்க, வால்யூம் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுங்கன்னு கொடுக்கவே மாட்டாங்க. மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் கொடுத்து அதுலேருந்து நமக்கு என்ன பண்ணணும்னா மோலாரிட்டிலாம் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான மாஸ் அண்ட் வால்யூம் வந்து நம்ம என்ன பண்ணணும், இதுலேருந்து நமக்கு வந்து டெரைவ் பண்ணணும். அப்போ இது வந்து நமக்கு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ மாஸ் பர்சன்டேஜ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் சொல்யூட். ஓகே, மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் சொல்யூஷன். ஓகே, மாஸ் ஆஃப் சொல்யூஷன், டோட்டல் சொல்யூஷன். அப்போ சொல்யூஷன்னா என்னது, சால்வெண்ட் பிளஸ் சொல்யூட் ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து எடுத்துக்கணும். பர்சன்டேஜ்ன்றதுனால நமக்கு வந்து 100 வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணணும். இதான் நமக்கு வந்து மாஸ் பர்சன்டேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் NaCl அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாஸ் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் நமக்கு வந்து என்ன இருக்கணும், கிராமில் இருக்கணும், இதுவும் நமக்கு வந்து கிராமில் வந்து இருக்கணும் இல்லையா. அப்போ 10% மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் NaCl கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது நமக்கு என்ன இருக்குது, 10 கிராம் நமக்கு வந்து என்ன இருக்குது, NaCl இருக்குதுன்னு அர்த்தம். 90 கிராம் வந்து நமக்கு என்ன இருக்குது, வாட்டர் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, NaCl சொல்யூஷன் கொடுத்தா என்ன அர்த்தம், 10 கிராம் NaCl இருக்குது, 90 கிராம் வாட்டர் இருக்குன்னு அர்த்தம். இல்லை நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி எடுத்துப்பாங்க, 10 கிராம் NaCl வந்து எடுத்துப்பாங்க, அப்போ 100 கிராம் வாட்டர் வந்து நமக்கு எடுத்துப்பாங்க. ஓகேவா, ஏன்னா 10% நமக்கு என்னது 100 கிராம்ல 10 இல்லையா, அதான் நமக்கு 10% நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 10 கிராம் NaCl அண்ட் 100 கிராம் வாட்டர் வந்து எடுத்துப்பாங்க. இது வந்து தப்பு. 10 கிராம் NaCl ரிமைனிங் தான் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து இருக்கும். ஓகேவா, இது வந்து நம்ம நிறைய பேர் ஜென்ரலாக பண்ற மிஸ்டேக், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. 10% NaCl 10% சொல்யூட், மீதி தான் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவாங்க, வால்யூம் பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணணும், மாஸுக்கு பதிலாக நம்ம வந்து வால்யூம் வந்து யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, வால்யூம் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன்.
ஓகே வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணணும். இங்கே ரெண்டுமே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இன்ட்டு 100 போட்டுருங்க. இதில் நமக்கு வேல்யூ என்ன இருக்கும், இது எம்எல்ல வந்து இருக்கும், இதுவும் எம்எல்ல வந்து இருக்கும், இதுவும் நமக்கு வந்து எம்எல்ல வந்து இருக்கும். இங்கேயும் நமக்கு அதே தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10% ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ என்ன அர்த்தம், 10 ml வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், 90 ml நமக்கு என்ன இருக்குது, வாட்டர் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே வாட்டர் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, 10 ml வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், 100 ml வாட்டர்னு போட்டுருவாங்க. அது நமக்கு வந்து தப்பாயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ். ஓகேவா. அப்புறம் மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நியூமரேட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நியூமரேட்டரும் கிராமு, டினாமேட்டரும் கிராம். இங்கே என்ன பண்ணாங்க, நியூமரேட்டரும் எம்எல், டினாமேட்டரும் நமக்கு வந்து எம்எல். ஆனால் மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் அப்படின்னா நியூமரேட்டர் வந்து நமக்கு என்ன இருக்கணும், கிராமில் வந்து இருக்கணும். ஓகேவா. இப்போ மாஸ் ஆஃப் சொல்யூட் நமக்கு எப்படி இருக்கணும், கிராமில் வந்து இருக்கணும். மாஸ் ஆஃப் சொல்யூட் நமக்கு எங்கே இருக்கணும், கிராமில் வந்து இருக்கணும். இது நமக்கு என்ன இருக்குன்னா வால்யூம் ஆஃப் சொல்யூஷன், வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் நமக்கு என்ன இருக்கணும், எம்எல்ல வந்து நமக்கு வந்து இருக்கணும். அப்போ எம்எல்ல வந்து இருக்கணும், இன்ட்டு வந்து நமக்கு வந்து 100ல வந்து இருக்கணும் இல்லையா. அப்போ இங்கே நமக்கு என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10% ஆஃப் NaOH சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். சொல்யூஷன் என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 கிராம், நியூமரேட்டர் நமக்கு என்ன இருக்கணும், கிராமில் இருக்கணும் இல்லையா. 10 கிராம் NaOH, டினாமேட்டர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 ml ஆஃப் வாட்டர். அப்போ அந்த ரெண்டுக்கு நமக்கு என்ன அர்த்தம், ரிமைனிங் வந்து 90 தான் நம்ம எடுத்தோம் இல்லையா. ஆனால் இங்கே நமக்கு என்ன பண்ணா 100 ml ஆஃப் வாட்டர் தான் நம்ம வந்து எடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நமக்கு என்ன இருக்குது, கிராம்னா அது சாலிடாக இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ல இருக்குது, எம்எல்ல நமக்கு வந்து லிக்விடாக வந்து இருக்குது இல்லையா. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் சொல்யூட். அப்போ மாஸ் ஆஃப் சொல்யூட் வந்து 10 கிராம் NaOH அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் நமக்கு என்ன இருக்கணும், இங்கே ரெண்டையும் சேர்த்து நமக்கு வந்து 100 வந்து இருக்கணும். வால்யூம் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 இருக்கணும். அப்போ தான் இந்த 100 கேன்சல் ஆகும்போது நமக்கு வந்து என்ன ஆன்சர் வரும், 10% வந்து நமக்கு வந்து வரும் இல்லையா. அப்போ நீங்க வந்து 10 கிராம் NaOH, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பீக்கர் எடுத்துக்கிறீங்க, ஒரு பீக்கர்ல 100 ml நீங்க வாட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 100 ml வாட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே 100 ml வாட்டர் எடுத்துக்கும் போது நீங்க சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு சாலிடை உள்ள ஆட் பண்ணும்போது அந்த வால்யூம் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸை உள்ளே போட்டோன்னே அதோட வால்யூம் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு நினைப்போம் இல்லையா. நம்ம சின்ன வயசுல வந்து இந்த காக்கா கதை படிச்சிருப்போம். காக்காக்கு வந்து ரொம்ப தாகமாக இருக்கும், அது என்ன பண்ணும், கல்லை மேலே போட தண்ணி வந்து மேலே, கல் உள்ளே போட தண்ணி வந்து மேலே வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், சோடியம் ஹைட்ராக்சைடை உள்ளே போடும்போது அந்த சொல்யூஷனோட வால்யூம் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினைப்போம். இன்க்ரீஸ் ஆகாது. அந்த காக்கா கதை வந்து பார்த்தீங்கன்னா இன்சாலபிள் சப்ஸ்டன்ஸுக்கு தான், அந்த தண்ணியில் வந்து கரையாமல் இருந்தால் தான் அதோட வால்யூம் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடும். இதில் நமக்கு வந்து என்ன பண்ணோம், வால்யூம் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து நமக்கு வந்து கரைஞ்சிடும் இல்லையா. அப்போ கரையும் போது நமக்கு என்ன ஆகும், ஆல்ரெடி லிக்விட்னாலே ஒரு பார்ட்டிலுக்கும் இன்னொரு பார்ட்டிலுக்கு இடையில டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். அதற்கு இடையில தான் போய் நமக்கு என்ன ஆகும், சோடியம் ஹைட்ராக்சைடு போயிட்டு ஆக்குபை பண்ணுமே தவிர அது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வால்யூம் வந்து எடுத்துக்காது. ஓகே இது ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. அப்போ நமக்கு இங்கே நமக்கு மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னா 10 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து எடுக்கணும். வாட்டர் எவ்வளோ இருக்கணும், 100 ml ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு எடுக்கணும். இங்கே நமக்கு என்ன ஆகும், இப்போ 10 கிராம் NaCl எடுத்துக்கீங்க, இப்போ ஒரு சொல்யூஷன் வந்து எடுத்துக்கிறீங்க, சொல்யூஷன் எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிராமில் வந்து எடுக்கிறீங்க. அப்போ இங்கே 90 கிராம் வந்து நீங்கள் வாட்டர் வந்து எடுத்துக்கிறீங்க. இங்கே இருக்குது 90 கிராம் வந்து நமக்கு வந்து வாட்டர் இருக்குது. அதில் நீங்கள் 10 கிராமை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் வந்து 100 கிராமாக நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா. இங்கே நீங்கள் சொல்லிட்டு ஆட் பண்ணும்போது நமக்கு இங்கே யூஸ் பண்ணுற மாஸ் ஆஃப் சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் 10 + 19 வந்து எடுக்கணும். இங்கே நமக்கு என்ன ஆகாது, வால்யூம் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அதனால் நமக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா 100 வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். இது வந்து நமக்கு நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ். ஓகேவா. மாஸ் பர்சன்டேஜுக்கும் மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. கிளியரா. ஸோ இதை நல்லா நீங்கள் திரும்ப போட்டு கேட்டுங்க. மாஸ் பர்சன்டேஜுக்கும் மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே நிறைய மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்கன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நிறைய பேர் சீரியஸாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், அதே மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணுவீங்க. எப்போவுமே நீங்கள் வந்து என்னோட வீடியோவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. ப்ராப்ளம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. நீங்கள் லிசன் பண்ணணும், அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும், ப்ளஸ் ப்ராப்ளம்லாம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.